கோச்சிங்னு எதுவுமே கிடையாது சார். அவனுக்கு இன்னைக்கும் ஸ்விமிங் தெரியாது. 4 வருஷமா ஸ்விமிங் கிளாஸ் போறான். இந்த +2 பையனுக்கு நாப்பி மாத்திட்டு இருக்கீங்க. இருக்கிற 2 குழந்தைகளை நான் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா நானும் என் மனைவியும் சேர்ந்து சம்பாதிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். என் பையன் படிக்கிற ஸ்கூலுக்கு வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் செலவாகுது எனக்கு. அவன் படிக்கிறது 4th ஸ்டாண்டர்ட் தான். நீங்க பேசாம கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கலாமே ஒரு பதில் இல்ல. நம்ம ஒரு சொக்கா வாங்குறதுக்கு 4 கடை ஏறோம் இல்லையா, அந்த மாதிரி we have to do school shopping. நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது. நீங்க சொன்ன அந்த அமெரிக்கன் ஸ்கூல்ல வந்து 6 லட்சம் ரூபாய் கேக்குறீங்க. என்ன சார் சொல்லி தரீங்க? அவங்க வந்து 3 வருஷத்துல 15 ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்க முடியும்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 15 ஸ்கூல் ஆரம்பிக்க முடியுமா? நம்ம நாட்டுல இந்த மாதிரியான அற்புதமான ஐடியாஸ் நீங்க வச்சிருக்க வரைக்கும் எவ்வளவு வேணாலும் ஊழல் நடக்கலாம், எவ்வளவு வேணாலும் லஞ்சம் நடக்கலாம். அதாவது எனக்கு தாங்க முடியலங்க அப்படின்னு ஒரு கோபம் இருக்குல்ல, இப்படி ஃபீஸ் வாங்குறீங்களே அப்படின்னா அது எது? அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் சார். ப்ரீகேஜிக்கு 75,000 ஃபீஸ் வாங்குறாங்க. டேர்ம் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்னு கலெக்ட் பண்றாங்க சார். எவ்ரி டைம் 10,000 சொல்லி 3 டைம் வாங்குறாங்க. இது எல்லாத்துக்கும் மொத்தமா சேர்த்து just 5,000 rupees நீங்க பே பண்ணா போதும். இதுக்கு மேல கொடுக்கறதுக்கு எங்ககிட்ட இருக்காது மேடம். ப்ரீகேஜிக்கு எதுக்கு அவ்வளவு வாங்குறாங்கங்கறத என்னால சத்தியமா ஏத்துக்கவே முடியல. அதுக்கு எனக்கு எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா வேணும். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? 10th +2 வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு செலவு கிடையாது. அவங்களோட லேப் வைஸ் மட்டும் தான் அவங்களுக்கு. ஆனா ப்ரீகேஜியை பாக்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. ப்ரீகேஜிக்கு 4ல இருந்து 5 ஹெல்பர்ஸ் தேவைப்படும். சோ ஒரு ஹெல்பர் இப்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மினிமம் 15,000 இல்லாம கிடைக்கிறது கிடையாது. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. மினிமம் 15,000 இல்லாம கிடைக்கிறது கிடையாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? சோ ப்ரீகேஜிக்கு பார்த்தீங்கன்னா எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு ஒரு முறை அவங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பண்றது. கிளம்புனா சரிப்பட்டு வராது, சீக்கிரம் மூஞ்சி தொடச்சிட்டு கிளம்பிட வேண்டியது. அவங்களுக்கு நல்லா ஹைஜீனிக்கா இருக்கணும். அவங்களுடைய Dress சேஞ்ச் பண்றது நிறைய நாங்க வந்து கொடுக்க வேண்டியது இருக்குங்க சார். ப்ரீகேஜிக்குன்றது அதிகமான நாட்டம் தேவைப்படுது எங்களுக்கு. இப்ப நீங்க அந்த ப்ரீகேஜிக்கு வந்து நாப்பி மாத்துறீங்க, ஆயமா போடுறீங்க, உங்களுக்கு 15,000 சம்பளம் கொடுக்குறீங்க, எல்லாமே ரைட். நீங்க சொல்ற அதே பாயிண்ட் பிரகாரம் நான் வரேன். அமைச்சர் இந்த முறை மாட்டுவான். அப்போ ப்ரீகேஜிக்கு ஃபீஸ் அதிகம், +2க்கு ஃபீஸ் கம்மியா? இந்த +2 பையனுக்கு நாப்பி மாத்திட்டு இருக்கீங்க. பாயிண்ட். இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது. கொக்கி போட்டுல பிடிக்கிறீங்க. என்னால கல்வி செலவு தாங்க முடியல அப்படின்னு சொல்றவங்க யார்? என்ன மறைச்சு கேக்குறதுனால சொல்றேன். நம்மளுடைய ஆண்டு வருமானத்துல ஸ்கூல் எஜுகேஷனுக்குன்றது பர்சனல் லோன் தாண்டி இன்னும் வேற நகை அடை வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் தாண்டி போயிட்டு இருக்கு. நீங்க கேட்ட லோன் அமௌண்ட்டுக்கு வீட்டை மாத்திரம் அடமானம் வச்சா பத்தாது போல இருக்கு சார். ஒவ்வொரு முறையும் ஃபீஸ் கட்டும் பொழுது பர்சனல் லோன் மாதிரி போட்டு அது மாதிரி பண்ணாதான் சார் பண்ண முடியுது. அதுக்கு நீங்க தான் சார் லோன் கொடுத்து உதவி செய்யணும். உடனே லோன் கேட்டுறீங்க இல்ல டயானா? என் பையன் படிக்கிற ஸ்கூலுக்கு வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் செலவாகுது எனக்கு. அவன் படிக்கிறது 4th ஸ்டாண்டர்ட் தான். என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. தெளிவா சொல்ற கேளு. அவன் படிக்கிறது 4th ஸ்டாண்டர்ட் தான். ஆனா வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் செலவாகுது. எவ்ரி இயர் வந்து 10% இன்க்ரீஸ் வேற. இப்ப இந்த வருஷம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ராத்திரியான தூக்க முடியலடி, நெஞ்செல்லாம் வலிக்குது. ஒவ்வொரு நிமிஷம் நான் பயந்துட்டு இருக்கேன். பிளஸ் இன்னொன்னு வந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க ஸ்டேஜ்ல எல்லாருக்கும் கம்பல்சரி ஒரு இஎம்ஐ இருக்கும். எனக்கு இஎம்ஐ கிடையாது, சொந்த வீடு கிடையாது, வாடகை வீட்டுல தான் இருக்கேன். அந்த பைபிள் 2 வகுப்பு போறதுக்குள்ள பிச்சை எடுத்தாலும் எடுப்ப போல் இருக்கு. இப்ப இருக்கிற 2 குழந்தைகளை நான் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா நானும் என் மனைவியும் சேர்ந்து சம்பாதிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். இந்த காலத்துல ஒருத்தர் சம்பாதிச்சலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. புருஷன் கொண்டாடி 2 பேர் சம்பாதிச்சாதான் காலத்தையே ஓட்ட முடியும். நான் வந்து ஒய்ஃப் வந்து வேண்டாம், அவங்க வீட்டுல இருக்கட்டும், அந்த குழந்தைங்களை பாத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆனா இன்னைக்கு 2வது குழந்தையும் நான் ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா என் ஒய்ஃபை கண்டிப்பா நான் வேலைக்கு அனுப்பணும். இதுவே எனக்கு ஒரு பெரிய மன உளைச்சல். சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதமா இருக்குப்பா. நம்ம ஒரு சொக்கா வாங்குறதுக்கு 4 கடை ஏறோம் இல்லையா, அந்த மாதிரி we have to do school shopping. அப்படி இருக்கும்போது அந்த ஸ்கூல் செலவு நமக்கு பாரமா தெரியாது. உனக்குனாப்பா ஈஸியா சொல்லிட்டேன். இப்போ இவங்க சொன்ன எல்லாமே ஹோட்டல்ல எப்படி 5 ஸ்டார் 3 ஸ்டார் ஹோட்டல் இருக்கோ அந்த மாதிரி அவங்க சொன்ன லிஸ்ட் எல்லாமே ஸ்கூலுக்கான ஒரு ஸ்டார் டாக் சார். டேய் என்ன கலாய்க்கிறதே உனக்கு பொழப்பா போச்சு. ஸ்கூல்ல வந்து பாஸ்கெட் பால் இருக்கு, ரோபோட்டிக்ஸ் கிளாஸ் இருக்கு, செஸ் இருக்கு, யோகா சொல்லி தரோம், எல்லாமே அடிஷனல். இது எல்லாமே வெளியிலயும் சொல்லி தராங்க சார். ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. நம்ம கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. ஆனா இவங்க வந்து அதுக்கான வாங்குற ஃபீஸ் வந்து நம்மளால இமேஜினே பண்ண முடியாது சார். எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. See, if you are a parent, you are supposed to be sitting this side. எனக்கு அது கஷ்டமா தெரியல. I enjoy it. அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. Because you have too much of whatever you said. No. That's the problem. No. சொல்லுங்க சார். I value what I have. See, I take pride. No. See, I know the right value what to give. I know. We also know the value of extra. 2 பேரும் கொஞ்சம் தமிழ்ல பேசுங்க, அது தமிழ் ஷோ.
என்னடா மான பாதி சண்டையில வர்ற? ஸ்கூல் ஷாப்பிங் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது. இந்த மாதிரி ஒரு வேர்டை நான் கேள்விப்பட்டதே. இவங்க புதுசா ஒரு டேர்ம் காயின் பண்றாங்க. நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்ல சின்ன பையன் மக்களே, சிந்திங்க. ஸ்கூல்ன்றது ஒரு காலத்துல சர்வீஸா இருந்தது. இப்ப வந்து ரொம்ப கமர்ஷியலா மாறிச்சு. அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் அந்த மேடம் சொன்னது. தக்காளி விட மாட்டான் போட்டுருக்க. அவங்க சொன்னாங்க ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏஜென்சிக்கு இவ்வளவு காசு தரணும். ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் காஞ்சிபுரத்துல என்னன்னு சொன்னாங்க. ஆனா 3 வருஷத்துல 15 ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க. அப்பா நம்மளே மிஞ்சிருவான் போல இருக்க. 3 வருஷத்துல 15 ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அப்ப ஸ்கூலோட டர்ன் ஓவர் என்ன? சொல்லுங்க. 15 ஸ்கூல்லாம் இமேஜின் பண்ணி பாருங்க சார். 3 வருஷத்துல அத சொல்லுவாங்களா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொன்னாங்கல்ல. அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. எல்லா ஸ்கூல்லையும் ஒரே மாதிரி நீங்க முடிவு பண்ண முடியாது. நீங்க குடுக்கற பைசாக்கு எனக்கு வேல்யூ கிடைக்கிறதா? குறிப்பா சொல்ல போனா முதல் போட்டு தொழில் பண்றடா. See, I'm not looking at value for money. இது வந்து வேல்யூ ஃபார் மணியே கிடையாது. அதுக்கான வந்து படிப்பு எங்களுக்கு கிடைக்குதா? School is not a service. இப்படி மாட்டிக்கிட்டீல? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. I'm not investing. நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி Yes, tell me. மேம் இங்க பாருங்க. நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஒரு நிமிஷம் கங்கா சந்திரமுகியா மாறினது நான் உணர்ந்தேன். அவங்க வந்து 3 வருஷத்துல 15 ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்க முடியும்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 15 ஸ்கூல் ஆரம்பிக்க முடியுமா? டேய், இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கான ஸ்பேஸே கம்மியாயிடும். பிகாஸ் சாட்டர்டே சண்டே கூட ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் போய் எக்ஸ்ட்ரா எடுக்கலாமா? என்ன செய்யுது காமாட்சி? என்ன அப்படி ஆயிடுச்சு? சில சமயம் அவரை கேட்கும் போது இந்த சாட்டர்டே சண்டே ரிலாக்ஸ் பண்ணிக்கோயப்பா அப்படின்னு கேட்கும்போது இந்த வயசு இருக்கும் போதே நம்ம ஓடிட்டோம்னா அவங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுத்துடலாம். யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. எங்களுக்கான ஸ்பேஸே நாங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறோம். கணவன் மனைவிக்கான அந்யோன்யமான ஸ்பேஸே குறைபடும். கத்தரே இது என்ன சோதனை? சார் ஒரு கேட்டகரிக்கும் ஒரு ஸ்கூல் இருக்கு சார். ஆஹா. ஏன் இவங்க வந்து போட்டி போட்டுக்கிட்டு அந்த நல்ல பெரிய ஃபீஸ் கொடுக்குற ஸ்கூல்ல தான் போட்டு ஒரு நிமிஷம். நீங்க பேசாம கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கலாமே ஒரு பதில் இல்ல. கவர்மெண்ட் அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல பத்தி பேசல சார். பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. அது என்னங்க? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அது உங்ககிட்ட சொல்றதுக்கு இல்ல, மக்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். வந்து என்னன்னா இன்னொரு ட்ரெண்ட் என்ன, இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல ஒரு பேரண்ட் பக்கத்து வீட்டுக்காரர் போடுறான்னா இவங்களும் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போடணும்னு நினைக்கிறது தப்பு. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அந்த பையன் ஐபி இன்டர்நேஷனல் பக்காலரேட்னு ஒரு சிலபஸ் அதுல படிக்க வைக்கிற அவன் அமெரிக்கா போயிடறான் உடனே. அதனால என் குழந்தையும் அந்த ஐபி ஸ்கூல்ல படிச்சா. ஆமா, அதுக்கு ஏன்டா நீ இவ்வளவு சடப்பா பேசுற? நீங்க சொன்ன அந்த சிபிஎஸ்சிக்கும் அது வார்த்தை கூட தெரியாது எனக்கு. ஐபி கோபால என்னங்கய்யா நீங்க வர்றீங்க? நீங்க ஐபி இன்டர்நேஷனல் பக்காலரேட் ஓகேங்களா, வேர்ல்ட் ஸ்கூல். இதுல இந்த ஃபீஸோட டிஃபரன்ஸ் மட்டும் சொல்றீங்கல்ல, இதுல என்ன சார் புதுசா சொல்லி தரீங்க? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. மிட்நைட் 12 o'clockல இருந்து நெக்ஸ்ட் டே ஈவினிங் வரைக்கும் கியூல நின்னு ரஷ் பேஸ்ட் கொண்டு போய் அங்கேயே பாய போட்டு படுத்து அப்ளிகேஷன் வாங்குற. அப்ப இதே தொழிலாத்தான் அலையறியா நீ? அவரு வேற கேக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவு செலவாகுது, கஷ்டப்படுறோம்னா 3 வருஷத்துல 15 ஸ்கூல் எப்படி ஆரம்பிக்க முடியுதுன்னு கேக்குறாரு. இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன். நீடு சார், நீடு இருக்கிற இடத்துக்கு இப்ப அது மட்டும் இல்ல சார். அவங்க சொல்றாங்க 15 ஸ்கூல்ஸ் நடத்துறீங்கல்ல. சார், ஒரு நிமிஷம் மேடம். ஒரு நிமிஷம் சார். செலவு சொல்றீங்கல்ல, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவு செலவுன்னு சொல்றீங்கல்ல. 15 ஸ்கூலோட டர்ன் ஓவர் என்னன்னு அவர் கேக்குறாரு. அதுக்கும் பதில் சொல்லுங்க. கால வராதப்பா. டுடே வாட் we are operating cost to cost. What is we are getting? டேய், பிச்சுமணி இங்கிலீஷ் பேசுனது ஆபீஸ்ல மிரண்டு எந்திரிச்சிட்டான் பாத்தியா? இதுக்கு தான் 4 எடுத்து படிச்சிருக்கணுங்கிறது. ஒன்னு சொல்றேன் கேளுங்களேன். காஸ்ட் டு காஸ்ட்னா ஒருத்தர் 15 ஸ்கூல் எப்படி நடத்துவீங்க? மாட்னாடா மானஸ்த. ஒரு நட்டப்படுதுனா எப்படி அடுத்து ஸ்கூல் கட்டிட்டு போறீங்க? ரொம்ப மாத்தி குறுகுறுக்க கேள்வி கேட்கிறேன். எப்படி பதில் சொல்றது? ஒரு கட்டத்துல வந்து நான் என் குழந்தைய ஸ்கூலுக்கு சேர்க்கணும். இருக்கிற எல்லா ஸ்கூல்லயும் நம்ம அப்ளிகேஷன் வாங்குறோம். ஒரு ஸ்கூல்ல இருக்கிற ஒரு அமௌண்ட்டையும் நம்ம பார்க்கும்போது பயந்துட்டேன். நம்ம நீங்க சொன்ன மாதிரி மிடில் கிளாஸ் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருப்பாங்க. அவன் கார் வச்சிருப்பான், நல்லா அழகா போவான், நல்லா ட்ரெஸ் பண்ணிப்பான், எல்லாமே இருக்கும். ஒரு சேவிங் நீங்க எடுத்து பார்க்கும்போது சேம் ஸ்கூல். ஏன்னா மத்த எல்லா ஸ்கூல்லயும் வந்து லட்சக்கணக்கில் இருந்தது. இந்த ஸ்கூல்ல தான் கொஞ்சம் தௌசண்ட்ஸ்ல இருந்தது. மச்சான், சின்ன மீனை போட்டு பெரிய மீனை இழுக்கிற மாதிரி தெரியுது. இங்கதான் தர்மலிங்கம் நிக்கிறான். இப்போ 2 குழந்தைங்க என்னோட குழந்தைங்க படிக்கிறாங்க. வேன் ஃபீஸ் மட்டுமே 42,000 ரூபாய் கட்டுறேன் நான். எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன்.
டு பி ஃப்ராங்க் வந்து ஹானஸ்டா சொல்லணும்னா அடுத்த ஸ்கூல் மாறலாம்னு சொல்லிட்டு நான் அப்ளிகேஷன் எல்லாமே வாங்கிட்டேன். வாங்கினதுக்கு அப்புறம் 2 பேரோட ஃபீஸ் எடுத்து பார்க்கும்போது இந்த இடம் தான் தெரியல இடம் மனசை தேத்திக்கங்க பயந்துறாதீங்க. உண்மையிலேயே காசு இல்ல. அப்பா வந்துட்டு பேத்தி கொடுத்தேன் பேரனை கொடுக்க மாட்டானா திரும்ப கொடுத்தாரு. அப்படி பாரு சூப்பர் சீனரி. நான் வளர்ந்து அவரை நான் பத்திரமா பாத்துக்க வேண்டியது 1 பைசா இன்னைக்கு என்கிட்ட வாங்கினது இல்ல. என் பசங்களுக்கு கொடுக்கறாரு திரும்பி. நல்ல குடும்பம். இந்தியாவுல இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. இதுல இந்த ஃபீஸோட டிஃபரன்ஸ் மட்டும் சொல்றீங்கல்ல, இதுல என்ன சார் புதுசா சொல்லி தரீங்க? நல்ல டைம் எடுத்துங்கப்பா, யோசிங்கப்பா. டைம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சார். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. ஃபீஸ் டிஃபரன்ஸ் ஆக்சுவலா அதுல இல்ல இல்ல சார், இல்ல எனக்கு என்ன நெருக்கிறது வந்து ஃபீஸ் சார். என்னன்னா நான் சிபிஎஸ்சில வந்து 60000 ரூபாய் கொடுத்து படிக்கிறேன். 60000 ரூபாய் கொடுத்து படிக்கிறேன். வளராதடா. வளரறனா. நீங்க சொன்ன அந்த அமெரிக்கன் ஸ்கூல்ல வந்து 6 லட்சம் ரூபாய் கேக்குறீங்க. நீங்க வந்து ஃபீஸ் விட்டுருங்க, ஃபீஸ் என்னால தொட முடியாது. என்ன சார் சொல்லி தரீங்க? தம்பி இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க தெரிஞ்சிருப்போம் தம்பி. 7 வயசுல ஒரு பையனுக்கு டான்ஸ் ஆடணும்னு தோணும். அது வந்து டான்ஸ் வந்து அவன் கடைசியா படிச்சு முடிச்சு தான் வந்து கத்துக்க வேண்டியிருக்கு. நான் பரதநாட்டியம்ல வணக்கம் சொன்னேன், இது கூட தெரியல. ஆனா இந்த கரிக்குலத்துல அவன் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியோட டான்ஸும் சப்ஜெக்டா எடுத்து படிக்கலாம். அமெரிக்கனுக்கும் சொல்ல சார், நீங்க சொல்ற சிலபஸ்க்கும் சிபிஎஸ்சிக்கும் டான்ஸ் மட்டும் தான் 6 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல சார். 5 லட்சம் எல்லாம் கொடுக்க முடியாதா? விடாதே, கமெண்ட் பண்ணு, கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கோ. 4 லட்சம் கேளு. 4 லட்சம் ரூபாய் விடுங்க. என் பையன் ஸ்கூல்ல ஸ்விமிங் பூல் இருக்கு சார். 4 வருஷமா அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறான். 4 வருஷமும் ஸ்விமிங் கிளாஸ் இருக்கு. ஆனா இப்ப அவனை ஷூட்டிங்னா ஸ்விமிங் தெரியாது அவனுக்கு. பேய் இந்த ஓனன ஊர்களை விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். அவனுக்கு ஸ்விமிங் தெரியாது உண்மையிலே. என்ன நான் ஒரு நாள் ஸ்கூலுக்கு போய் பார்த்தேன், என்ன சொல்லி தராங்கன்னு. வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம் சும்மா காத்து வாங்கலாம்? எது கலவர பூமியில காத்து வாங்க வந்தீங்களா? ஒண்ணும் கிடையாது. பசங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்விமிங் பூல்ல இறக்கி விட்டுருவாங்க. அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு விளையாண்டுட்டு அந்த 1 hour கிளாஸ் முடிஞ்சோன்னு திரும்ப வந்துடுறாங்க. அட பாவீங்களா, என்னடா பண்றீங்க கேட்ட? அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு விளையாண்டுட்டு அந்த 1 hour கிளாஸ் முடிஞ்சோன்னு திரும்ப வந்துடுறாங்க. கோச்சிங்னு எதுவுமே கிடையாது சார். அவனுக்கு இன்னைக்கும் ஸ்விமிங் தெரியாது. 4 வருஷமா ஸ்விமிங் கிளாஸ் போறான். யார் ராணி? எது யார் ராணி? யார? தமிழ்நாட்டில் இருக்கும் பள்ளிக்கூடங்களின் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, எவ்வளவு பணம் கட்டணும் அப்படிங்கிறதுக்கான டீடைலை எங்க தெரிஞ்சுக்கலாம்? www.pitchu.com மெயில் அனுப்புங்க. எனக்கு இப்ப ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு. சிங்காரவேலு கமிட்டியோட வெப்சைட் ஒன்னு இருக்கு. அவங்களோட கமிட்டில போட்டிருக்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல்ல வாங்குறது கிடையாது. தம்பி புள்ளி விவரம் சரியா தெரிஞ்சுட்டு தான் பேசணும். அதான் பிரச்சனை. இப்போ சார் அது சப்போஸ் ஒரு ஸ்கூல் வாங்கலைனாக்கா யூ கேன் கோ டு கோர்ட் ஃபார் இட். அந்த பையன் அங்க படிக்க விடுவாங்களா? அதுக்கப்புறம் தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல, கும்பி பேசுறா போயா சொல்றல போனா. இப்போ இந்த ரூலுக்கு மீறி ஒருத்தர் ஸ்கூல் ஃபீஸ் வாங்குது. ஒரு அப்பா இந்த இருக்கிறாரு, ஓகே, இவர் வந்து கேஸ் போடுறேங்கிறாரு. இப்ப இவர் பிள்ளை என்ன ஆகும்? खत्म, बाय बाय, टाटा, गुड बाय. வேற எந்த ஸ்கூல்லயுமே படிக்க வைக்க முடியாது. பிராங்கா வேற எந்த ஸ்கூல்லயுமே சீட் கொடுக்க மாட்டாங்க. இவங்க ஆல்ரெடி கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க. ரீஃபண்டபிள், நான் ரீஃபண்டபிள் 2 வாங்குறாங்க சார். 40,000 ரீஃபண்டபிள் அமௌண்ட், 40,000 நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட். நீங்க 10,000 rupees நான் ரீஃபண்டபிள் டெபாசிட் பே பண்ணணும். இதுக்கு மேல நாங்க 1 பைசா கூட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்குறதே இல்ல. 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டு வரும்போது அந்த 40,000 ரூபாய் நம்ம கையில கொடுத்துறாங்க. அதனோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இவங்களே எடுத்துக்கிறாங்க 15 வருஷத்துக்கு. திருடுறது தப்பா தெரியல. நீ ரொம்ப ஓவரா போற. ஒரு கந்து வட்டிக்காரனுக்கும் இந்த ரீஃபண்டபிள், நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட் வாங்குறவங்களுக்கு என்ன சார் வித்தியாசம்? தம்பி என்ன கோவப்படுத்தணும்ன்ற ஒரே நோக்கத்துல கேள்வி கேக்குறியா? என் நோக்கம் அது இல்லைங்க, மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். எல்லா ஃபீஸையும் வாங்குறீங்க, இன்ட்ரெஸ்டையும் எடுத்துக்கிறீங்க. +2 வரைக்கும் முடிச்சிட்டு 15 வருஷத்துக்கு அப்புறம் எந்த பயனும் இல்ல. அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் புடிச்சிட்டு அதே 40,000 ரூபாய் கொடுக்கறதுல எங்களுக்கு என்ன யூஸ்? நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா, நான் போறேன்டா. இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா? உங்க ஸ்கூல்லயே உறுதியா காம்படிஷன் பெருசா இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல டிசம்பர்ல நான் வந்து கேட்டா உனக்கு சீட் கன்ஃபார்ம்னு நீங்க சொல்லிருவீங்களா? இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? ஒரு வருஷத்துல சம்மர் லீவ்ல இருந்து எல்லாத்துக்கும் ஃபீஸ் வாங்குறீங்களா இல்லையா? சம்மர் லீவ்ல ஸ்கூல் இஸ் நாட் ஆபரேட்டிங், ரைட்டா? எனக்கு இதுல ஒரு ரீசன் சொல்லுங்க. ஐயோ ஐயோ, இது முதலுக்கே மோசமா இருக்கும் போல் இருக்க. 12 months வாங்கலாம். டீச்சர்ஸ் சாலரியும் சம்மர்ல பே பண்ணணும். டீச்சர்ஸ் வரலங்கிறதுனால டீச்சர்ஸ்க்கு சாலரி பே பண்ணலன்னா வேற எங்கேயாவது போயிடுவாங்க. எத்தனை சிக்கல், எத்தனை டென்ஷன் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு தாயா தெரியும். எதையும் எடுத்தோமா கவுத்தோமான்னு முடிவெடுக்க முடியாது. ஒரு மாசம், அந்த ஒரு மாசத்துக்கும் ஃபீஸ் வாங்கலாம்னு சட்டம் சொல்லுதா? சாரி யுவரான, தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. வாங்க கூடாதுன்னு சொல்லல சட்டம். அது தெரியல. 100% ஷூர். அருமையான பாயிண்ட். தேங்க் யூ யுவரானர், தேங்க் யூ. நம்ம நாட்டுல இந்த மாதிரியான அற்புதமான ஐடியாஸ் நீங்க வச்சிருக்க வரைக்கும் எவ்வளவு வேணாலும் ஊழல் நடக்கலாம், எவ்வளவு வேணாலும் லஞ்சம் நடக்கலாம். ஐயா எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளையில இருந்து நீங்க புத்திசாலித்தனமா பேசுறது நீங்க ஒரு நாள் ஐயா.
நான் வந்து 1500 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து அப்ளிகேஷன் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தருவாங்க. அதுலயே ப்ரீகேஜிக்கு 95,000 ரூபான்னு ஆரம்பிச்சு இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார், இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். +2க்கு 3.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் மட்டுமே. நான் பார்த்து பயந்து ஓடி வந்துட்டேன். ப்ரீகேஜிக்கு அங்க பாத்துக்கிறது தான் எக்ஸ்பென்சிவா இருக்கு. பட் ப்ரீகேஜிக்கு ஒண்ணுமே சொல்லி கொடுக்க போறது இல்ல. நான் குமார் அவசரப்பட்டிய +2 ஓட சிலபஸ் வேற, 10th ஓட சிலபஸ் வேற, 8th ஓட சிலபஸ் வேற. சரி, ஸ்டூடண்ட்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் தேவைப்படுவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பேமெண்ட் பண்ணனும். சிலபஸ் மாறும்போது இன்னும் ஹார்டான டீச்சர்ஸ் தேவைப்படுவாங்க. இன்னைக்கு நான் ரொம்ப பொறுமையா நிதானமா மனுஷனா பாடம் நடத்த வந்திருக்கேன். என்னைய மிருகமா மாத்திராதீங்க. ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரீகேஜி எல்கேஜி பொறுத்த வரைக்கும் ஒரு 50,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு சார்ஜ் பண்றாங்க சார். அது கூட பரவாயில்ல சார், ஏன்னா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லி எடுத்துக்கலாம். அடேங்கப்பா, பெரிய பெரிய தத்துவம்லாம் பேசுற. ஆனா எனக்கு தத்தா புரியல, ஏன்னா படிக்கல இல்ல. டிரான்ஸ்போர்ட் பத்துமே பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 35ல இருந்து 45 55 வரைக்குமே சார்ஜ் பண்றாங்க. மோர் தென் 80% ஆஃப் த எஜுகேஷன் ஃபீ டிரான்ஸ்போர்ட்டுக்கே சார்ஜ் பண்றாங்க. எவ்வளவு பெரிய திட்டம் இது, தெரியாம இந்த வீட்டுல வெகுளித்தனமானடா இருந்துட்டேன். ஒரு பெரிய சந்தேகமே வருது, இவங்க ஸ்கூல் நடத்துறாங்களா இல்ல டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் நடத்துறாங்களான்னு கூட ஒரு பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க, ஏன் பெரிய பணம் வாங்குறீங்கிறார். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. ஸ்கூல் வேனுக்குன்னு சில சட்ட திட்டங்கள் இருக்கு சார். அந்த வசதியோட ஒரு வேனை வாங்கணும், அதுக்கு ஒரு டிரைவர் போடணும், அதுக்கு ஒரு டீசல் போடணும். அப்படியா? வெரி இன்ட்ரெஸ்டிங். ஃபீஸ்ங்கிறது வந்து டிஸ்டன்ஸ் தகுந்த மாதிரி தான் வாங்குவோமா ஒழிஞ்சு 3 கிலோமீட்டருக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு 1500 1700 இப்படிதான் ஃபீஸ் இருக்கும். இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா சார். டிஸ்டன்ஸ் பொறுத்து அப்படின்னாக்கா இவங்களுடைய அட்மிஷன்ஸ் டைம்லயே சொல்றாங்க ப்ராக்சிமிட்டி தான் முக்கியம்ன்றாங்க. 5 கிலோமீட்டருக்குள்ள தான் நாங்க அட்மிஷன்ஸே போடுவோம்னு சொல்றாங்க. அப்போஸ் உங்க ஸ்கூல்ல நீங்களே சொல்லுங்க சார், உங்களுடைய ஸ்டூடண்ட்ஸ் அதிகபட்சம் எவ்வளவு தூரத்தை போய் டிராப் பண்றீங்க சார்? 20 கிலோமீட்டரா 30 கிலோமீட்டரா? பாரு, இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு விளக்கம் சொல்லணும். டெக்ஸ்ட் புக்குக்கு ஒரு ஃபீ வாங்குறாங்க, 40,000 வாங்குறாங்க சார் வெறும் டெக்ஸ்ட் புக்குக்கு. என்ன பண்றது, எல்லாம் தலையெழுத்து. அவங்க கொடுக்கறது வந்து வெறும் பென், பென்சில், டெக்ஸ்ட் புக்கு, நோட் புக்கு நீங்க வாங்கிக்கணும். என்னடா புத்தலாட்டம் அது? அதுக்கு வந்து ரிசிப்ட் கிடையாது, நான் செக்கா தர முடியாது, கேஷா கட்டணும். எங்கே உள்ள ஸ்கூல் ஏரியா மட்டும் சொல்லுங்க. அந்த சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? இந்தியாவினுடைய பெரும்பான்மை மக்கள் கல்வி என்ற ஒன்றை மட்டும் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டோம்னா அவங்க வாழ்க்கையில மேல வந்துருவாங்க அப்படின்னு. நான் ஏதோ பெருசா சாதனை பண்ணிட்டுதா என்ன பாராட்டினாங்க. எங்க அண்ணன் மட்டும் என்ன கஷ்டப்பட்டு படிக்க வைக்கலனா ஏதோ ஒரு கிராமத்துல நான் மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பேன். சோ அதனால உனக்கு நான் கொடுத்திருக்க ஒரே சொத்து எஜுகேஷன் தான். தமிழ்நாட்டுடைய எக்ஸாக்ட் மிடில் கிளாஸ்ல பாக்கல பளிச்சுன்னு இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள செலவெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாத நெருக்கடி இருக்கும். அதை ஏன் சார் கேக்குறீங்க? பிள்ளைய பெத்தவங்க பிய்ய திங்கன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஆகி போச்சு சார் என் வாழ்க்கை. எஜுகேஷனுக்கு பயங்கர செலவாகுதுங்கிறதா ரியாலிட்டி சொல்லப்படுது. கல்வி கொள்ளைங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தப்படுது. ஏன்டா அப்படி பண்ற? உனக்கு ஏன் இந்த கெட்டனா? நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? பள்ளிக்கூடத்து நிர்வாகிகள், ஆசிரியர்கள், கரஸ்பாண்டன்ட்கள், கொஞ்சம் பப்ளிக்கும் இருக்காங்க. எஸ், இந்த எக்ஸ்பென்சஸ் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடிய பப்ளிக் நினைக்கிறேன். இந்த தேசத்து நியாயம் எங்கேயாவது ஓரத்துல 1/4 இன்ச் பாக்கி இருந்தாகணும், அதை தோண்டி எடுக்கிறேன். தேங்க்ஸ் லாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம். சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.